பிபி செக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிபி அவங்க பயத்திலே போய் நான் உட்காந்துருப்பேன். அப்படியே பதட்டமாக இருக்கும். அவங்க வந்து பிபி அப்படியே செக் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா பிபி வந்து 180/100 கூட காட்டும். அவ்வளோதான். உடனே வந்து அவங்க டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு பிபிக்கான மெடிசன் எழுதி கொடுத்துருவாங்க. அப்புறம் என்ன ஆகும்னா இவங்களுக்கு வந்துட்டு பிபி அதிகமாக இருக்குது, அதனால் இந்த மெடிசன் வந்து நீங்கள் வந்துட்டு 1 வருஷத்துக்கு சாப்பிடுங்க, இல்லை 6 மாதத்துக்கு சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுத்துருவாங்க. ஆனால் அவருக்கு அந்த பதட்டத்தினால தான் அந்த பிபியே இன்க்ரீஸ் ஆச்சு. அதை அடுத்த அவர் வந்து 1 வீக் கழித்து பிபி செக் பண்ணார்னா நார்மல் தான் இருக்கும். ஆனால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு வந்துட்டு பிபி தான் இருக்குது அப்படின்னு அவங்களே சுயமாக ஏற்றுக்கிட்டு அந்த மெடிசனை சாப்பிட்டு அந்த மெடிசனோடையே பழகிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. எனக்கு ஹாஸ்பிட்டல் கூட வேணாம், நான் தாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு வலின்னா கூட பரவாயில்ல, நான் வலியோடையே இருக்கிறேன், ஆனால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் போக மாட்டேன். இந்த மாதிரி மனோநிலையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இப்போ இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு மாயை தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போக தேவையில்ல, நீங்கள் அக்குபஞ்சரிஸ்ட்கிட்ட வாங்க. எங்ககிட்ட வரவங்க கூட நீடில்ஸ்க்கு பயந்து எவ்வளோ பேர் போயிருக்காங்க. சிம்பிளாக ஒரே ஒரு ப்ரிக்கிங் பெயின் தான் இருக்கும், ஆனால் அதை கூட தாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க நிறைய பேர் பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு பதட்டமோ இல்லை பயமோ இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வாங்க. உங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் இருக்காது, ஊசியெல்லாம் இருக்காது, நாங்கள் உங்களை சரிப்படுத்தி அனுப்புகிறோம்.